இந்த ஷென்பாக்கு சின்ன வயசுலேருந்தே கொரியாவுக்கு போகணும்னு தான் ஆசை. ஸ்கூல் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல செண்பவளம்ன்ற ராணியோட கெட்டப் போட்டிருப்பாங்க. அவங்க கன்னியாகுமரியிலேருந்து கொரியாவுக்கு போய் அங்க ராணி ஆனவங்க. அப்போலேருந்து தான் ஷென்பாக்குமே கொரியா மேல இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். அவங்க ஃபுட்டு சாப்பிடுறது, அவங்க லாங்குவேஜ் கத்துக்கிறதுன்னு கொரியாவ பத்தியே யோசிப்பாங்க. ஒரு நாள் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் கொரியாவுக்கு போறதுக்கு டிக்கெட் எல்லாம் கேட்பாங்க. இப்ப இவங்களுமே வளர்ந்ததுக்கு அப்புறமா அப்பா அவருடைய ஹோட்டல்ல ஷென்பா தான் பார்த்துக்கணும்னு ஆசைப்படுவாரு. ஆனா ஷென்பாவோ கொரியாவுக்கு போறதுக்காக லோன் கேட்குறாங்க. ஆனா சும்மாலாம் லோன் குடுக்க முடியாது. நீ அங்க போய் படிக்கிறதா இருந்தா மட்டும் தான் லோன் குடுக்க முடியும்னு சொல்லிடுறாங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட அப்பாவுமே, எனக்கு அப்புறமா நம்ம ஹோட்டல நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லி அவங்கள ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல சேர்த்து விட்டுருப்பாரு. ஷென்பாவும் ஸ்கூல்லேருந்து அவங்க கூட படிச்ச மணிங்கிறவரை லவ் பண்ணுவாங்க. அவருடைய அப்பா கடன் சேர்த்து வச்சிருப்பாரு. அத சமாளிக்கிறதுக்கே அவருக்கு டைம் சரியா இருக்கும். அதனால இவங்களுக்குள்ள அப்பப்போ கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆனாலுமே ஷென்பா அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் க்ளோஸா பழகத்த தெரிஞ்சுக்கிட்ட அப்பாவுமே இப்ப ஷென்பாக்கு பெங்களூர்லேருந்து ஒரு மாப்பிள்ளைய பார்க்குறாரு. மாப்பிள்ளைக்குமே இவங்க லவ் பண்ற விஷயம் தெரியுது. இருந்தாலும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா, நீ ஆசைப்பட்ட மாரி ஹனிமூனுக்கு கொரியா கூட்டு போறேன்னு சொல்றாரு. இப்ப இவங்களுமே கல்யாண விஷயத்த பத்தி பேசுறதுக்காக மணிய பார்க்க வராங்க. ஆனா மணியும் கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. இப்ப என்னாலலாம் கடன தவிர வேற எதுவும் யோசிக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா அங்க வர ஷென்பாவோட அப்பாவோ, பார்ல வேலை செய்றவனுக்கு என் பொண்ணு கேக்குதான்னு சொல்லி அடிச்சிடுறாரு. ஷென்பாவுமே இப்போ அப்பாவ சமாதானப்படுத்துறாங்க. அவரும் உனக்கு அவன் வேணுமா? இல்ல நான் வேணுமான்னு கேட்குறாரு. ஷென்பாவுமே தயங்கி நிக்கிறதால, ஒரேடியா அவனோடவே போயிடுன்னு சொல்லி இப்ப அவருமே கோச்சிட்டு போயிடுறாரு. ஷென்பாவுமே இப்ப மணிய நம்பி சென்னைக்கு வராங்க. அப்பதான் அவருமே நம்ம 2 பேரும் கொரியாவுக்கு போயிடலாம். அங்க உனக்கு வேலை கிடைச்சிருக்கு. நான் அங்க வந்ததுக்கு அப்புறமா ஏதாவது வேலை தேடிக்கிறேன். நம்ம 2 பேருமே நீ ஆசைப்பட்ட மாரி கொரியாலயே போய் செட்டில் ஆயிடலாம்னு சொல்றாரு. இவங்களுக்கும் அப்பாவ விட்டு போறதுக்கு மனசு இல்ல. இருந்தாலும் அவர் சொன்னதால கிளம்பிடுறாங்க. கொரியாவுக்கு போற ஃப்ளைட்ல ஷென்பா மட்டும் தான் ஏறுறாங்க. மணிக்கு கால் பண்ணாலுமே நான் வந்துட்டே இருக்கேன். நீ உள்ள போன்னு சொல்லிடுறாரு. இப்ப அம்மா கிட்டயே இன்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லி இவங்க கால் பண்ணா, அப்பதான் அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா ஷென்பாக்கு லோன் கிடைச்சதா பொய் சொல்லி அப்பா இதுவரைக்கும் அவர் சேர்த்து வச்சிருந்த மொத்த பணத்தையும் எடுத்துட்டு இவங்கள பார்க்க வந்திருப்பாரு. ஆனா மணி பார்க்கவே விட்டுருக்க மாட்டாரு. அதனால அந்த காச ஷென்பா கொரியா போறதுக்காக குடுத்துட்டு போயிருப்பாரு. மணியே இந்த விஷயத்த ஷென்பா கிட்ட இருந்து மறைச்சிட்டு அவன் மும்பைல போய் பிசினஸ் பண்றதுக்காக அந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு மும்பை போற ஃப்ளைட்ல ஏறிடுறான். இது எதுவுமே தெரியாத ஷென்பாவுமே அவன் வருவான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அம்மா இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா அவங்க மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. பாசமா இருந்த அப்பா அம்மாவை விட்டுட்டு மணியை நம்பி தான் இவ்வளோ தூரம் வந்திருப்பாங்க. ஆனா அவன் இப்படி ஏமாத்திட்டு போவான்னு இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்ப ஷென்பாவுமே கொரியாக்கு வந்துடுறாங்க. ஏர்போர்ட்ல மாஸ்க் போட்டுட்டு ஒருத்தர் மேஜிக் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஷென்பா கிட்டயும் ஒரு கார்டு குடுக்குறாங்க. அதுல நீ எங்க தொலைச்சியோ அங்கேயே ஆரம்பிக்கும்னு எழுதியிருக்கு. அதை பார்த்து அவங்களுக்கு மனசுக்கு ஆறுதலா இருக்கு. சியோல்ல இருக்க ஒரு ஹோட்டல்ல தான் ஷென்பாவும் ஸ்டே பண்றாங்க. சின்ன வயசுல இருந்து போகணும்னு ஆசைப்பட்ட கொரியாக்கு போயிருக்கா. அங்க போய் உனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் அமைச்சுக்கோன்னு பாய் ஃப்ரெண்டோ மெசேஜ் அனுப்பியிருக்கான். இவங்களுமே இப்போ ஒரு பார்ல தான் வந்து ட்ரிங்க் சாப்பிட்றாங்க. பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணாலும் எடுக்க மாட்றான். அப்போ வெளியே ஒரு லவ்வர்ஸ் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து இவங்களுமே பாய் ஃப்ரெண்டை திட்ட வேண்டியதெல்லாம் போய் அங்க இருக்க பையனை அடிச்சுட்டு எதுக்குடா என்னை ஏமாத்தின அப்படின்லாம் திட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கிட்டையும் அவன் தான் கூப்பிட்டானா நீயும் வந்துருவியா, அதான் இப்படி ஏமாந்துருக்கன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் பார்த்தா இவங்க ஜெயில தான் இருக்காங்க. வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க ரோட்ல இருக்கிறவங்களுக்குலாம் பிரச்சனை கொடுக்குறியான்னு சொல்லி போலீஸ் கேட்குறாரு. ஆனா இவங்களுக்கும் ஒண்ணுமே புரியல. கொரியாவை சேர்ந்த நபரும் இப்போ போலீஸ் கிட்ட பேசி ஷென்பாவை வெளியே எடுக்கிறாரு. அண்ணா ஷென்பாக்கு அவர் யாருன்னே தெரியல. ஷென்பாவுமே எதுக்காக என்னைய ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு சொல்லி இப்போ அவனை திட்டுறாங்க. அவனை என் வீடு இந்த பக்கம் தான் இருக்கு. நீங்க சாப்பிட்ட ட்ரிங்க்ஸுக்கு நான் தான் பில் பே பண்ணேன். நெக்ஸ்ட் டைம் நீங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டீங்கன்னா பில் பே பண்ணுங்க, இல்லைனா அது இல்லீகல்னு சொல்லிட்டு போறான். ஷென்பாவுக்குமே ஒரு ஹோட்டலில் தான் வேலை கிடைச்சிருக்கும். அதனால இவங்க அந்த அட்ரஸை தேடி போய் பார்த்தா அங்க ஹோட்டலே இருக்காது. ஆக்சுவலா இவங்களுக்கு வேலை தரதா ஸ்கேம் தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த நபருமே அங்க பாக்குறாங்க. ஷென்பாவுமே என்னால ஊருக்கு திரும்ப போக முடியாது, எனக்கு எப்படியாச்சும் ஒரு வேலை வாங்கி கொடுன்னு சொல்லி ஹெல்ப் கேட்குறாங்க. அவனும் சரின்னு சொல்றான். இப்போ அவனுமே ஷென்பாக்கு வேலை வாங்கி தரதா சொல்லி கூப்பிட்டு போறான். ஒரு வயசான பாட்டி படுத்த படுக்கையா இருப்பாங்க. அந்த பாட்டியை தான் ஷென்பா பார்த்துக்கணும். இவங்களுக்கு மெய்டு வேலை தான் கிடைச்சிருக்கும். இவங்களுமே போய் அந்த பாட்டியை நல்லபடியெல்லாம் பார்த்து சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. ஆனா 3வது நாள் தான் தெரியுது பாட்டி படுத்த படுக்கலாம் கிடையாது, அவங்க நல்லாவே இருக்காங்க. பையன்கிட்டயும் மருமக கிட்டயும் நடிச்சிட்டு இருப்பாங்க. ஷென்பாவோ இதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. கொரியன் ஃப்ரெண்டுமே ஷென்பாக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் கொடுத்துருப்பான். இப்போ அந்த பாட்டி பேசுறதா அதில் டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்குறாங்க. பாட்டியுமே இந்த விஷயத்தெல்லாம் என் பையன் கிட்டயும் மருமக கிட்டயும் சொல்லக்கூடாது. மீறி சொன்னேன்னா உன் பேக்ல என் பையனோட வாட்ச் இருக்கும் பாரு, அப்புறம் உனக்கு திருடி பட்டம் கிடைச்சி நீ ஜெயிலுக்கு தான் போகணும்னு. அடுத்த நாள்லேருந்து ஷென்பாவும் பாட்டியும் சேர்ந்து வெளியே சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பையனும் மருமகளும் நைட் 8 மணிக்கு தான் வருவாங்க. அதுக்குள்ளே இவங்களும் வீட்டுக்கு போயிடுவாங்க. அந்த பாட்டியும் ஷென்பாவுமே பயங்கர க்ளோஸ் ஆயிடுறாங்க. ஷென்பாவோட ஃப்ரெண்டுமே அவங்க ஆசைப்பட்டாங்கன்னு இந்தியாவிலேருந்து கொரியாவுக்கு போன ஒரு ராணியோட சமாதி கூட்டு போய் காட்டுறாரு. ஷென்பாவும் பாட்டி கிட்ட எதுக்காக உங்க பையன் கிட்ட உடம்பு முடியாத மாதிரி நடிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. பாட்டியும் அவங்க ஹஸ்பண்டும் ஒரு ஹோட்டல் வச்சு நடத்தி தான் அந்த பசங்களை வளர்த்துருப்பாங்க. பசங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இவங்க லைஃப்பை வாழலாம்னு நினைச்சா அதுக்குள்ளே இவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிடுவாரு. பசங்களுமே ஹோட்டல் எல்லாம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி மூடிட்டு இவங்கள பேரம் பேத்தி பார்த்துக்க சொல்லியிருப்பாங்க. இந்த பாட்டிக்கு அவங்க லைஃப்பை வாழ்ந்த மாதிரியே இல்லை.
அவங்களுக்கு ஒரு ஹோட்டல் வச்சு நடத்தணும்னு ஆசை. சாகத்துக்குள்ளே அந்த ஆசை எப்படியாச்சும் நிறைவேற்றணும்னு இப்போ உடம்பு சரியில்லாத மாதிரிலாம் நடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஷென்பாவோட அப்பாவுமே அவர் நடத்துகிற மெஸ்ஸை ஷென்பாவை பார்த்துக்க சொன்னது இவங்க சொந்த காலில் நிற்கணுன்றத இப்போ புரிஞ்சுக்கிறாங்க. ஷென்பாவும் பாட்டியோட ஆசையை நிறைவேற்றணும்னு இப்போ ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இடம் பார்க்குறாங்க. இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடம் கிடைச்சதுமே கிரானிஸ் கிச்சன் ஒரு ஹோட்டலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஷென்பாவுக்குமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஷென்பாவோட அப்பா செய்கிற ஒரு டிஷ்ஷை தான் இவங்க இண்டோ கிம்ச்சி ஃப்ரைட் ரைஸ்ன்னு செய்வாங்க. அது பயங்கர ஃபேமஸ் ஆகிடும். ஷென்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் தனித்தனி டேலண்டோட இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரே பேண்டாக மாறதுக்கு ஷென்பா காரணமாக இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் பாட்டியோட பையனும் அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாரு. ஆக்சுவலாக அவங்க அம்மா தான் ரெஸ்டாரண்ட் நடத்துறாங்கன்னு அவருக்கு யாரும் மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. அவரை செக் பண்ணலான்னு வந்து இப்போ சாப்பிட்டுலாம் பார்த்தா டேஸ்ட்டுமே அவங்க அம்மா செய்கிற மாதிரி இருக்குது. அங்கே வேலை செய்கிற பொண்ணுமே நான் தான் செஞ்சேன்னு சொல்லி சமாளிச்சிடுறா. இவரும் வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு. அதுக்குள்ளே அந்த பாட்டியுமே வந்து தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. அவரும் நம்பிடுறாரு. ஷென்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் பாடின பாட்டு பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒரு ஆல்பம் சாங் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு போதுமான காசு அவங்க கிட்டே இல்லை. தயங்குறாங்க. ஷென்பாவுமே அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஏமாத்தின காசு அப்பா கிட்ட திருப்பி கொடுக்கணும்னு அந்த பாட்டி கிட்ட கொடுத்து சேர்த்து வைக்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்படுதுன்னு பாட்டி கிட்ட கேட்குறாங்க. பாட்டியுமே இது உன்னோட காசு, நீ விருப்பப்பட்டதை செய்யின்னு சொல்லி ஷென்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஷென்பாவுமே அந்த காசை எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ளே அந்த பாட்டியோட பையனும் மருமகளும் வந்துடுறாங்க. ஷென்பாவும் பேக்கில் என்ன இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் காசு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம வீட்டிலேருந்து தான் திருடி இருக்கான்னு சொல்லி இப்போ ஷென்பா மேலே திருடி பாட்டியுமே வந்து அது ஷென்பாவோட காசு தான் சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் படுத்த படுக்கையாக இருந்தவங்க இப்படி எழுந்து வராங்க. அப்போ இவ்வளோ நாள் நடிச்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி பையன் கோவப்படுறாரு. ஆனால் ஷென்பாவோட காசை அவகிட்ட கொடுன்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டு ஷென்பாவை போக சொல்லிடுறாங்க. பாட்டியும் ஷென்பாவும் ஹோட்டல் நடத்திட்டு இருப்பாங்க. பையனோ பேரன் பேத்தி பார்க்கறத விட்டுட்டு இந்த வயசான காலத்தில் உங்களுக்கு இந்த வேலை தேவையான்னு சொல்லி திட்டுறான். பாட்டியுமே என் சொந்த காசில் சாப்பிடணுன்னு தான் நான் ஆசைப்படுறேன், வேற யாரோட உதவி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. இப்போ அவங்க அங்கேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. உடனே ஆம்புலன்ஸ் வர வச்சு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. ஷென்பாவுமே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா. ஆனால் அந்த பாட்டியை பார்க்கறதுக்கு பையனோ மருமகளை விட மாட்டாங்க. ஷென்பாவுமே காலில் விழுந்து கெஞ்சி பாட்டியை பார்க்குறா. அவங்க கான்ஷியஸே இல்லாமல் இருக்காங்க. இந்த நிலைமையில் இருக்கிற பாட்டியை பார்த்துக்கணுன்னு தான் வேலைக்கு வந்தேன். ஆனால் இப்போ உங்களை இந்த நிலைமையில் என்னால் பார்க்கவே முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு போகிறா. பாட்டியோட கண்ணில் இருந்துமே கண்ணீர் வருது. இப்போ ஷென்பாவுமே காசை எடுத்துகிட்டு போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுக்குறா. ஃப்ரெண்ட்ஸுமே இப்போ ஷென்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அவங்களோட ஆல்பம் சாங் ஷூட்டிங்கும் நடக்குது. ஆனால் ஷென்பாவுக்கு பாட்டியை நினச்சி கவலையாக இருக்குது. அப்போ தான் ஃபோனில் ஷென்பாவுமே ஊட்டியில் நிலச்சரிவு ஏற்பட்டதா நியூஸ் பார்க்குறா. ஐயோ அப்பா அம்மாவுக்கு என்ன ஆச்சோன்னு சொல்லி பதட்டமாகி உடனே இந்தியாவுக்கும் கிளம்பி போயிடுறாங்க. அங்கே போனதுமே அப்பா அம்மாவை தேடி பார்க்குறா. அவங்களுமே இப்போ ஒரு கேம்பில் தான் இருக்காங்க. அவங்கள பார்த்த பிறகு தான் ஷென்பாக்குமே உயிரே வருது. அப்பாவும் அம்மாவும் ஷென்பா கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலாக இவங்க பாய் ஃப்ரெண்டு தான் அப்பாவையும் அம்மாவையும் பத்திரமா கேம்பில் கொண்டு வந்து விட்டதா கூட இருந்தவருமே சொல்கிறாரு. ஷென்பாக்கு ஆனால் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறதுக்கு விருப்பமே இல்லை. இப்போ அவனுமே வந்து நான் பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு, உன் கூட சேர்ந்து வாழணும்லாம் நான் கேட்க மாட்டேன், ஆனால் உன்கிட்ட சாரி மட்டும் சொல்லணும்னு சொல்கிறான். ஆனால் ஷென்பாவோ இதெல்லாம் நடந்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ கொரியன் ஃப்ரெண்டுமே உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கான். ஆக்சுவலாக எனக்கு ஏர்போர்ட்டில் மாஸ்க் போட்டு மேஜிக் பண்ணதே இவர் தான். ஷென்பாவுமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லாமலே ஊருக்கு வந்துட்டு இருப்பாங்க. ஷென்பாவை எவ்வளோ மிஸ் பண்ணுறோன்றத வீடியோவில் சொல்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு பிடிச்ச பாட்டு பின்னாடி யாரோ வயலினில் வாசிக்கிறாங்க. பார்த்தா அவங்க கொரியன் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே கிளம்பி வந்திருக்காங்க. ஷென்பாக்குமே அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஷென்பாவோட அப்பாவுமே நீ அந்த காசை திருப்பி கொடுத்துருந்தா கூட நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன், ஆனால் உன்னை தேடி 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஷென்பாவோட அப்பாவுமே உனக்கு பிடிச்ச வாழ்க்கையோ பிடிச்ச ஊரில் போய் வாழுன்னு சொல்கிறாரு. ஷென்பாவும் கொரியாவுக்கு கிளம்பி போய்ட்றாங்க. ஆனால் பாட்டியோட வீடு காலியாக இருக்குது. பாட்டியுமே உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க ஷென்பாவை பொண்ணு மாதிரி பார்த்ததாகவும் அவங்களோட கடைசி ஆசையை ஷென்பா தான் நிறைவேற்றினான்னு சொல்லியிருக்காங்க. இது கேட்ட ஷென்பாக்குமே ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. பாட்டியை பார்க்கணுன்னு சொல்லி கேட்குறா. அன்றைக்கி ஷென்பா ஹாஸ்பிட்டலில் பாட்டிக்கிட்ட பேசிட்டு வந்ததுமே அவங்களும் உயிரை விட்டுட்ருப்பாங்க. பாட்டி உயிரோடு இல்லைன்னு தெரிஞ்சு ஷென்பாக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாட்டி ஆரம்பித்த கிரானிஸ் கிச்சனை ஷென்பா தன்னோட அடையாளமாக மாற்றுறாங்க.